ஹாய் ஹலோடா மசல் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் போட்ட ஒரு ஒன் ஷாட்டுக்கு நேற்றா தெரில. ஓகே, அதுக்கு போட்டதுக்கு நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுடா. நான் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் என்னடா அது போட்டதுக்கு இவ்வளோவா? பட் நான் இன்னும் வியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைக் நம்ம ஃபஸ்ட்டு டேங்கோட ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தோம்ல, அதுக்கும் நிறைய வியூஸ் போயிருந்துச்சுடா. இதுக்கும் இது மாதிரி வியூஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து மாஃபியாவே வரும். ஓகேவா? அண்டு ஓகே, இது வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. பட் நான் போடுறேன். வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. அந்த மாஃபியா ஜியோன் வாய்ஸ் வர்றதுக்கு நான் அடிக்கடி மறந்துடுறேன். ஓகேவா? அண்ட் ஓகே, போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துருந்ததாண்டா இது புரியும். நான் வளவலன்னு பேசாமல் என்ன ஆச்சு ஒரு இன்ட்ரோ அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ போன எபிசோட் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஜேகேவை மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஜேகேவோட அத்தை பொண்ணு தான்டா நீங்கள். அண்ட் உங்கள் 2 பேர்த்தையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் நினச்சிருக்கீங்க ஜேகேக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. பிகாஸ் உங்கள் அம்மா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அப்போ தான் உண்மை தெரிஞ்சு வந்திருப்போம், ஜேகேக்கு உங்களுக்கு பிடிக்கல, வழுக்கட்டாயமாக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜேகேக்கு ஒரு லவர் இருப்பாங்க ஜெனின்னு. அந்த ஜெனி சொல்லியிருப்பாங்க ஜேகே என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவா அப்படின்னு. அண்ட் அட் த எண்ட் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க. அண்ட் அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா. ஸோ இது ஜேகேக்கு தெரிஞ்சுட்டு அவர் ரொம்ப வேகமாக ஒரு பதட்டத்தோடு வந்திருப்பாங்க. இது ஜெனி பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும்டா. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு காலி கரேஜ். ஜங்கு மாமா 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 என்ன இடம் இது, இவ்வளோ இருட்டாக இருக்கு. மச்சான், நேற்று போட்ட ட்ரக்கு சொர்றன்னு ஏறிக்குதுடா. அப்படிங்கிற வாடா வாடா, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா செத்துச்சான்னு தெரில, போய் பார்ப்போம். டேய் பாரா, சாகலை. ஏன்டா மயக்க மருந்து கொடுத்த, அதிகமாக கொடுத்தன்னா உயிரோடு இருக்கா? ஏய் என்ன பாப்பா, ஐயா நீங்கள் என்னடா பாப்பான்னு கூப்பிட்டோம், அதுக்கே இவ்வளோ அழுகுறா தெரியலையா மச்சான்? எனக்கு அப்படியே மம்பிள் அப்படியே தூக்குது. நான் அப்போ எங்கே படுக்கிறேன். சீஃப் வந்தால் எழுப்பு. ஷர்ராக்காய் ஜோ என்ன ஸ்கின்னு, என்னை தொடாது சீ தொடாது. என்ன யாரை பார்த்து சீன்ற கழுத்து ஆஹா மச்சான். டே காய் என்னடா செக்ஷனு கழுத்து போடுறா. என் கையில் அப்படியே ஃபுல்லாக கரெக்டாக லாக் ஆகிக்குதுடா அவள் கழுத்து. என்னடா சொல்கிற? பக்கா மெட்டீரியலாக இருப்பா போல இருக்கு. ஜானு ஜெனிதாடா லவ் பண்ணா, இது எப்படா சைடு சிக்கா? டே இதாண்டா மெயின் சிக்கு, வைஃப்டா ஜியோனுக்கு. ஜான் பொண்டாட்டியாடா இது. அப்போ நல்லா தான் இருக்கும். ஜெனியே செம்மையாக இருந்தானா இந்த ஏமா பேர் என்ன? என்னடா பேர் கேட்டதுக்கே நடக்குது. ஐயோ அது அப்படி தான்டா. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பாஸ் அப்படியே வராரு. வந்துட்டு அவங்களை பார்த்து டாப் டு பாட்டம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறாரு. சும்மா சொல்லக்கூடாது. ஜியானோட டேஸ்ட் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். என்ன சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம் சார், செம்மையாக இருக்குது பொண்ணு, பார்க்கும் போதே வச்சு செய்யணும் போல இருக்குது. டேய் அவள் எனக்கு புரியுதா சார்? டேய் இந்த கெல்ட்டுக்கட்டுக்கு 50 வயசு ஆச்சு என்னடா அப்படின்ட்டு அங்கே காயும் ஜாக்சனும் மாற்றி பேசிக்கிறாங்கடா. ஹலோ பேபி கேர்ள். கவலைப்படாத ஸ்வீட்டார்ட், நான் நன்மை பண்ண மாட்டேன் சரியா? டே இப்படி திரும்ப இருக்க அந்த பால் பார்த்தியா, அந்த பால் மாதிரி இருக்க. ஓ மை காட், எனக்கே எப்படியா? என் ஒய்ஃபெல்லாம் அவன் பழைய பீஸு, பட் யூ ஃப்ரெஷ். வாவ். டே பாத்தியாடா ஜாக்சனு சார்? அங்கே பாரு, கை தானே தொட்டுச்சேன், உடனே கண்ணு மூக்கு அப்படியே கண்ணும் அதெல்லாம் ரெட்டாகுதுடா. ஜியோன் எப்படி ஒன்று விட்டு வச்சான் அப்படின்ட்டு இங்கே இவங்க பேச அங்கே ஒரு பர்சன் தான்டா அவ்வளோ கோபம் வராங்க நம்ம ஜிமன். டே ஹோபி என்னடா நடக்க போகுது தெரிலடா. ஜியோன் சார் காஃபி, நான் காஃபி கேட்டேனா சார்? காஃபி கேட்டேனா? இல்லை சார். அப்போது மூடிட்டு இருக்கணும் புரியுதா? ஓகே சார் அப்படின்ட்டு அந்த பர்சன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவரோட மாஃபியா ஒரு கேபின் மாதிரி இருக்கும்டா அங்கே போகிறாரு. எங்கே போனால் அந்த ராஸ்கலை ஜங்குக் எரஜிபன். ஜிகே கொஞ்சம் காமாரு. எப்படி காமாருக்கு சொல்கிற? இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்கள் எல்லாத்துக்கும்? என்னை பார்த்தா வேறு யாராச்சும் பொண்ட மாதிரி தெரியுதா? ஜியோன்
ஃபேமிலி, அதுவும் ஜேகேயோட ஒய்ஃபை அவன் கிட்னாப் பண்ணியிருக்கான். கிட்னாப் பண்ணியிருக்கான். அந்த அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜேகே தாண்டா அங்கே ஃபுல்லாக கத்திக்கிட்டு, அவர் ஒன்றும் இல்லை, அங்கே பார்த்தா அது ஒரு டாப் ஃப்ளோராக இருக்கும்டா, அங்கே ஒரு கிளாஸ் இருக்கும், ஒன்றும் பண்ணல, போய் அவர் இந்த கையை தான் இந்த கிளாஸை வைக்கிறாரு, அது அப்படியே விரிசல் விட்டு சுக்குநூறாக உடஞ்சிடுறா. வெளியிருந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு காற்று வருது. இந்த ஜிமினா, டேய் ஹுபி, என்னடா அது தெரில, எக்ஸ்கியூஸ் மீ, யார் அது? ஜேகே ஒரு நிமிஷம், ஹாய் ஐம் சுகா, ஹேக்கர் கூப்பிட்ருந்தீங்க, இங்கே பாரு யார் என்னென்ன எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என்னோடய ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும். கூல் டியூட், காசை முதல்ல எனக்கு அனுப்பிவிடுங்க, ஒய்ஃபை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு எதாவது நம்ம சுகா தான் ஒரு மாதிரி ஸ்வாகாக நிற்கிறாரு. இப்போது ஜேகே அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்தா, எர்ரா இந்தாங்க பிடிங்க சீக்கிரம், எங்களோட வீட்டு பொண்ணை கண்டுபிடிக்கணும் என்னங்க அப்படின்ட்டு நம்ம சுகா தான் உட்காந்துட்டு அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜேகேக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒரு மாதிரி அவரே அறியாமல் ஒரு நர்வஸ் ஆகுறாருடா. ஹோபி இதை பார்த்துட்டு, என்னடா நடக்குதுங்க தெரிலையேடா, ஏன் இவன் இவ்வளோ நர்வஸ் ஆகுறான், கண்டுபிடிச்சிங்களா? ப்ரோ இப்போ தானே கொடுத்தீங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஜெமினா என்னது இதெல்லாம்? டேய் கொஞ்சம்டா, எனக்கு அதான் தெரியாது, வயனை இன்னும் 2 நாள், 2 நாளா? நாலாம் கிடையாது, 2 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கணும். ஏன் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே இருக்குது? அந்த அபண்டன் கராஜில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 6 hours ஆகிடும். வாட்? ஆமாம் ப்ரோ, நீ காரில் போனால் 6 hours, அண்ட் ஹெலிகாப்டர் சம்திங் நீ போனால் ஆல்மோஸ்ட் 2, 3, 4 hours ஆகும். டேங் அப்படின்ட்டு நம்ம ஜேகே கத்த, இப்போ டேங் வர்றேன்டா, இங்கே பாட்டேன் வயநாடு அட்ரஸ் கிடச்சிருச்சு, சீக்கிரமாக இந்த இடத்துக்கு போகணும், புரியுதா? ஏற்பாடு பண்ணு. ஓகே ஜேகே, ஓகே அப்படின்ட்டு இப்போ ஜேகே அப்படி அவர் ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒரு 2-3 கன்று புல்லட்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே திரும்பினாருடா. அங்கே நம்ம ஜெனி இருக்கா. ஜெனி நீங்கள் என்ன பண்ணுற? என்ன ஜேகே இதெல்லாம் என்னது? ஜெனி தள்ளுன. ஓ ஜேகே, நீ எதுக்கு போகிறா? எதுக்கு போய் அவனை காப்பாற்றுற? டேங் ஜிமின் உங்ககிட்ட சொன்னால் அவங்க போக மாட்டாங்களா? நீ ஏன் போகிற? ஜெனி அவன் என் ஒய்ஃப், நான் போகணும், புரியுதா? அப்படின்ட்டு நம்ம ஜேகே போயிடுறாருடா. ஜெனியா ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஸோ இப்போது அப்படியே அந்த கார் ஒரு 6 hours 6.5 லேட்டர் அப்படின்னு காமிச்சா ஒரு கராஜ் முன்னாடி போய் நிற்கிறாங்கடா. இப்போது அந்த கராஜில் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்னு ஒரு நிலமையில் அங்கே ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்குண்ணா, ஒரு ரஃப் ஃப்ளோர் அங்கே அப்படி இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஹோபி தான் பார்க்குறாரு. அவர் மாதிரி அப்படி நின்றுறாரு. டே ஜிமின் ஹோபி, ஏடா அந்த பொண்ணு உயிரோட ஜேகே தெரிஞ்சா வாயின்ட்டு வந்துட்டேன்டா. ஹோபி என்ன யார் இது? இல்லை ஜேகே ஒரு நிமிஷம். ஹோபி யார் இதுன்னு கேட்டேன். ஜேகே ஒரு நிமிஷம் தள்ளு. ஜேகே ஒரு நிமிஷம்டா. ஜிமினா விட்டு, என்ன நடக்குது? காட்ஸ் அனுப்பியிருக்கேன்டா. காட்ஸா தள்ளுறா அப்படின்ட்டு இப்போது நம்ம ஜேகே தான்டா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு புஷ் பண்ணிவிட்டு இப்போது அங்கே கிட்ட போய் அந்த பொண்ணை பார்த்தா கை ஃபுல்லாக ப்ளீடு, காடு ரத்தம், அப்படி தலையில் ரத்தம், கொஞ்சம் கழுத்துலலாம் ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச், இன்னும் அவங்களோட பேக் மட்டும் தான் தெரியுது. ஜேகே ஒரு மாதிரி அவருக்கு கை நட்டுங்க ஆரம்பிக்குது. இப்போது பொறுமையாக அந்த பர்சன் அப்படியே அந்த ஷோல்டரை பிடிச்சி இப்படி திருப்பினா, இல்லை ஹோபியெல்லாம் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் வாயை மூடிக்கிறாடா. அது ஒரு பொண்ணு. ஜேகே அப்படியே ஒரு நிமிஷம் அந்த பொண்ணையே பார்த்துட்டு வயன் ஹே வயன் கடை துறடி, வயன் ஜேகே மாமா வந்திருக்கேன், கடை துற, என்னடா அட்ரஸ் அப்படின்ட்டு சொல்ல. இப்போது ஜேகே அவரோட கோட்டை அப்படியே கழட்டி உங்களை ஒரு குழந்தைய சுத்தமாக சுற்றிட்டு அப்படியே எந்திரிக்கிறாருடா அவங்களை தூங்கிட்டு. ஜெமின் என்னடாச்சு? என்னடா ஆகுது? ஜேகே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு இப்போது ஜேகே ஜிமின் ஹோபி அப்புறம் 2-3 கார்ட்ஸ் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கடா. அங்கே வந்தால் நம்ம ஜின்னு தான் இருக்காரு. ஜின்னு பார்த்துட்டு ஜென்னா ஏடா என்னாச்சு தேங்கா, நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது, சீக்கிரம் அப்படின்னு சொன்னேன். இப்போது அங்கே நம்ம ஜேகே தாண்டா அவங்கள அப்படியே தூக்கிட்டே வராரு. அங்கே இருக்கு நர்ஸ், ஜின்னு எல்லாரும் மாதிரி. ஜேகே எனக்கு இவரை காப்பாற்றிக்கிடும், ஏன்னா
காப்பாற்றி கொடுன்றல அப்படின்ட்டு ஜின்னுட்ட உங்களை நீட்டுறாருடா. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்க 2-3 நர்ஸ் வச்சு ஃபெலிக்ஸ் ஜெசிகா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்ட் பாய் அப்புறம் அந்த நர்ஸ் அப்படி உங்களை ஸ்ட்ரெச்சரை வச்சு எடுத்துகிட்டு போகிறாருடா. இப்போது ஜேகே எதுவுமே அவருக்கு வந்து அவர் நிலமையிலே இல்லை. வயன் வயன் அப்படின்ட்டு பின்னாடி சாராவு ஜூனு உங்கள் அம்மா அப்பா ஜேக்கியோட அம்மா அப்பா எல்லோரும் வராங்கடா. அங்கே வந்துட்டு ஜேக்கியோட கையை பார்த்தா அவ்வளோ ரத்தம் ரத்தம் ரத்தமாக இருக்கும். இப்போது நீங்கள் உள்ளே இருக்கீங்கடா. ஜேக்கியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருச்சு. அவர் அவ்வளோ ஒரு ஏக்கமாக பார்க்குறாரு. உங்கள் அம்மாலாம் டே உடஞ்சி அழுகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வந்துட்டு ஜேக்கியோட அப்பாட்ட போய் பார்த்தீங்களா, இதுக்கு தான் கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்கிறேன், புரியுதா? என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா ரொம்ப கோவமாக போய் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை பொண்ணுக்கு ஒன்றும் எல்லாம் என் தப்பு தான். என் பொண்ணை நான் கட்டி கொடுக்காம அவன் சந்தோஷத்துக்கு விட்டுருக்கணும். எல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேக்கியோட அம்மா ஜேக்கிட்ட வந்தா ஜேக்கி ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அந்த சேரில் உட்காந்துட்ருக்காருடா. அவர் கை ஃபுல்லாக ரத்தம், அவர் கால் அவரே அறியாமல் ஷிவர் ஆகுது. அவர் கண்ணில் ஒரு மாதிரி ஒரு பயம் தெரியுது. ஜிவன் பார்த்துட்டு ஜேஹோப்ட டேய் என்னடா அது தெரில ஜிவனா, மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது அங்கே நம்ம சுகா வராருடா. ப்ரோ ஒர்க் இப்போது ஜிகே எதுவும் பேசல. இப்போ சுகா வந்துட்டு கிட்ட ஜிமின்ட்டு போய் கிளம்பலாமா, கிளம்ப தோடா சாமி அப்படின்ட்டு நம்ம ஜிமின் கையெடுத்து கும்பிட்றாரு. இப்போது நம்ம சுகா அப்படியே போகிறாரு. போயிட்டு திரும்பி இவன் மாஃபியா ஜியோனா ஒய்ஃபு கொண்டா இப்படி பதறா, ஒய்ஃப் நல்லா மாறிடுவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம சுகா அவரோட ஹூடியை மாட்டிட்டு அப்படியே போயிடுறாருடா. இல்லைங்களா, நம்ம ஜின்னு உங்களுக்கு ரொம்ப எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு ரொம்ப அவரே ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஃபெலிக்ஸும் ஜெசிகாவும் வெளியே வந்துட்டு உள்ளே போகிறாங்கடா. யாருமே எதுவுமே கேட்கல. இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 கழிச்சு இப்போ வந்தா நம்ம ஜின்னு தாண்டா வராரு. ஜின்னு வந்தோடனே எல்லோரும் கிட்ட போகிறாங்க. பட் ஜின்னு யார்கிட்டையும் பேசாமல் ஜெகே விட்டு வந்துட்டு நல்ல வேலை ஜெகே கூட்டிகிட்டு வந்தேன், இல்லைனா அவளுக்கு நீ ஃபியூனரல் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரா. ஜெகே எதுவுமே அவர் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்கல, இமோஷன் கொடுக்கல. சராக்குக்கும் வந்துட்டு ஜங்குக் அப்போ கூட ஜெகே பார்க்கவே இல்லை. அவர் அந்த கையில் இருக்கிற ரத்தத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. இவட அப்படின்ட்டு சாரா பக்கத்தில் ஒரு கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் பேப்பர்லாம் இருக்குடா, ரிப்போர்ட்ஸு அங்கே ஒரு ட்ரெயில அதை எடுத்து ஜேகேவை தூக்கி போடுறாரு. ஜங்குக் சாரா அமைதியாரு, ஜூன் என்ன விடு, சாரா அமைதியாரு அப்படின்ட்டு இப்போ நம்ம அர்ஜுன் அப்படியே சாரா பிடிச்சிக்கிறாங்கடா. இப்போது அங்கே நம்ம ஃபெலிக்ஸ் வந்துட்டு பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தா எல்லோரும் ஜேகேவை தான் பார்க்குறாரு. ஓ இவர் தானா சார், இல்லை கையெடுத்து என்ன சார் கையில் ரத்தம் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட் எய்ட் எடுத்து க்ளீன் பண்ணும்போது ஜேகே ஒரே முறை தான் அவன் அப்படியே பின்னாடி போயிடுறான். அவன் கையில் இருக்கிற ரத்தத்தை அவன் யாரையுமே துடைக்க விடல. இப்போது அவன் வந்துட்டு சார் நீங்கள் கையெடுத்து போடணும் சார் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்துட்டு நான் போடுறேன் நான் குடுறா அப்படின்ட்டு சொல்ல. இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே என்னமோ கடன் இந்த சைனை போட்டு பிடி போ அப்படின்ட்டு துரத்தி விட்டுறாங்க ஃபெலிக்ஸை. இப்போ ஜேகே எதுவுமே பண்ணல. இப்போது நைட் ஆகுதுடா. எல்லோரும் வீட்டுக்கு போகலான் இருக்கும்போது ஜெகியோட அம்மா ஜங்குகா சிம்மனா பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன்டி, வயன் கூட நானும் ஹபி இருக்கோம். இல்லை நானும் இருக்கேன் சாரா, ஆமாம் நானும் சாராவும் இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ சாராவும் ஜூனும் நாங்கள் இருக்கோம், நாங்கள் வேணால் பார்த்துக்குறோம். ஓகே ஆனால் சாரா பாப்பா அழுகுண்டி, நீ ஃபீட் பண்ணும்ல. ஆமாம்ல நான் ஜூன் நீ பார்த்துக்கிறியா, நான் வேணா பார்த்துக்குறேன், நானும் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு என்னோட அம்மா சொல்ல சாராக்கும் வந்துடுச்சு. உன்னால தான் இவளை இங்கே நான் பார்க்குறேன் புரியுதா அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு சாரா போயிடுறாங்கடா. இப்போது ஜேக்கியோட பேரண்ட்ஸ் கிளம்பிடுறாங்க. அங்கே ஜிமினும் நம்ம ஜூனும் மட்டும்தானே இருக்காங்க. அவங்க 2 பேரும் கேஷுவலாக என்ன இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜேகே அந்த விட்ட இடத்துலேருந்து நகரவே இல்லை. ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகுது, 12 o'clock ஆகுது. நம்ம ஜிமின் அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு சேரில் படுத்துடுறாருடா. நம்ம ஜோனும் அப்படியே போய் அங்கே ரிசப்ஷனில் வெயிட்டிங் ஹாலில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போது ஒரு 3 மணி ஆகுது. ஜெகே இன்னும் நகரவே இல்லை. அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அப்போது ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி முடிக்கிறாரு. ஜேகே டேய் மணி 3 ஆகுதுடா, ஏண்டா நீ 2 மணிக்கு வந்துடா இங்கே அப்படியே உட்காந்துட்ருக்க. ஜேகே என்னாச்சு
ஜங்குக்கா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் ஜேகேவை டச் பண்ணேன். அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே எந்திரிச்சு எங்கேயோ போகிறாருடா. டேய் ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு அவனுக்கு ஜூனிங்க அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வரும்போது அங்கே ஜெசிகா வந்துட்டு, சார் எங்கே போகிறீங்க? இல்லை சார் பேஷண்ட்டை நீங்கள் நிமிஷம் பார்த்துக்குறீங்களா, நான் வந்துடுறேன். சரிம்மா அப்படின்ட்டு நம்ம ஜெசிகா இப்போ போக நம்ம ஜிமின் தான் அங்கேருந்து வெளியே இருந்து உள்ளே பார்த்தா உங்கள் கை ஃபுல்லாக அவ்வளோ கட்டு, அந்த தலையில் அடி, கழுத்துலலாம் நிறைய அந்த மார்க்ஸ்லாம் இருக்குது. ஜிமினிக்கு ஒரு மாதிரி பியூரான சோலை ஹர்ட் பண்ண எப்படா மனசு வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு இருக்க. இப்போது அங்கே இன்னொரு சைடில் ஒரு பப்பை காமிச்சா நம்ம ஜெனி தான்டா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கத்தி கத்தி ட்ரிங்க் பண்ணுறாங்க. பக்கத்தில் லிசா வந்துட்டு, ஜெனி ஜெனி அமைதியாக இரு ஜெனி. என்ன லிசா அமைதியாக இருக்க சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்ல அவங்க எதுவுமே பேசிக்கவே இல்லை. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஒரு இருட்டான ஒரு பிளேஸில் காமிச்சா அங்கே ஒரு வாஷ்ரூம்டா. அந்த வாஷ்ரூம் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக போகுது. இப்போது அப்படியே அந்த பர்சன் அங்கே இருக்க ஜன்னலை பார்த்தா, அந்த விண்டோவை பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அப்படியே குத்து உயிராக கொலை உயிராக நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது அதே பர்சன் வாஷ் பண்ணுற ஹேண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸில் அந்த பிளட்டை அப்படியே வச்சு அப்படியே ஒரு மாதிரி அவரே அறியாமல் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. பயன் பயன் முடியலடி, எனக்கு ஏன் கணக்கு கலங்குது. எத்தனையோ பிளட்டை பார்த்துருக்கேன், பட் உன்னை அந்த நிலமையில் பார்த்தப்போ எனக்கு எனக்கு எதுவுமே தோணலையே. ஏன் உனக்கு வலிச்சிச்சுன்னா, உனக்கு அடிப்பட்டுச்சுன்னா எனக்கே வலிக்குது. இந்த ரத்தம் பார்க்கும்போதெல்லாம் என்னையே குத்தி கையில் கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன் வயன் என்னாச்சு எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு சுத்தமாக புரியல. ஏன் எனக்கு இப்படி ஆகுது ஐயோ அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே மண்டையை பிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க. இப்போது அங்கே குத்து உயரம் கொலை உயரம் அங்கே இருக்கவன் அப்படியே அங்கே படுத்துட்றான்டா. இப்போது அங்கே நம்ம யாருமே இல்லை அந்த இடத்துல, ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. இப்போ ஜேகே அவரோட ஒரு ராடு மாதிரி இருக்குது, அதுவும் கன் அப்படியே எடுத்துகிட்டு கீழே வந்தால் அங்கே நம்ம டேங்க் தட்ட நின்றுட்டு அந்த பர்சனை ஒரு மாதிரி ஒரு கோபம் கலந்த இப்படி இருக்கிறானே அப்படின்னு பார்த்துட்ருக்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே வந்துட்டு, ஜியான் டேய் ஜியான் விட்ரா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற நீ என்ன சொன்ன? விடணுமா? இந்த ஜியானோட ஃபேமிலியை தொட்டிருக்கு, அதுவும் வெறும் ஃபேமிலியாக இருந்து விட்டுருப்பேன். என்னோட ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃபை நீ தொட்டிருக்க, எவ்வளோ தைரியம் இருக்கும்ன்ட்டு அந்த ராடை வச்சு அந்த பர்சனோட காதலே அப்படி அடிக்கிற. காதே ரத்தம் வந்து பல்லெல்லாம் உடஞ்சி விழுகுதுடா அந்த ஃபோர்ஸில். இப்போது அங்கே நம்மகிட்ட அவங்க தான் வந்துட்டு, ஜேகே ஏன்னா நீ ஹாஸ்பிட்டல் போ, வயன் அங்கே இருப்பா. இப்போ எனக்கு பாட கட்டாமல் என் வயனை நான் பார்க்க மாட்டேன்டா அப்படின்ட்டு ஜேகே அவனோட முட்டியை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போய் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குடா. அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தா ஒரு ஆசிட் மாதிரி இருக்குது, அதை நான் அப்படியே தூக்கி போடுறாங்க. அவளை அப்படியே துடிக்கிறான், அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்க. இப்போ நம்மகிட்ட அவங்க வந்துட்டு அவனை இழுத்து, எங்கள் வீட்டு போனதோடுவ, அது எங்கள் பாஸோட போனதோடுவ, எங்கள் பாஸோட ஒய்ஃபை நீ தொடுவ அப்படின்ட்டு மறுபடியும் முக்கி எடுக்கிறாங்க. எஸ்ட்டு அதை வேறு யாருமே இல்லை, அந்த ஆப்போசிட் டீம் இவங்களை கிட்னாப் பண்ணியிருப்பான் அவன் அப்படியே துடிச்சு சாகுறான்டா. இப்போது நம்ம ஜேகே தான் அப்படியே கண்ணு மூடி அப்படி நினச்சி பார்க்குறாரு. நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்தப்போ நம்ம ஜேகே அங்கே தான் இருந்திருப்பார். அந்த டைமில் நம்ம டேங்கோ நம்ம பாடி கார்ட்ஸும் தான் அவனை போய் கூட்டிகிட்டு வந்து நல்லா கொடூரமாக பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னா, அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி அவனை ஒரு பாம்பு மூலிமா அவனை விஷம் வச்சு அந்த ரத்தத்தினால அவன் மொத்தமாக விஷத்தில் அப்படியே ஊடி போய், அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நெருப்பையும் ஆல்கஹாலையும் ஊற்றி அவனை எரிய வச்சு அவன் எவ்வளோ கொடுமை பண்ணானோ அதெல்லாம் பண்ணியிருப்பான்டா. இப்போது அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் போனால், நீங்கள் தான்டா என்னது என்னை விடுங்க ப்ளீஸ், என்னை விடுங்க, எனக்கு பிடிக்காது சார், எனக்கு சிக்கன் பிடிக்காது. பிடிக்க சொன்னோம், உன்னோட அழகான கையில் நான் கோடு போட போகிறேன் அப்படின்ட்டு அந்த பாஸ் அப்படியே அந்த சிகரெட் எடுத்து
உங்களோட பேல் ஸ்கின்ல அவ்வளோ கோடு போடுறான். நீங்களா துடிக்கிறீங்க. அங்கே இருந்த ஜாக்சன் காய்க்குமே ஒரு மாதிரி என்ன இவன் இப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். அண்ட் உங்களை வந்துட்டு தண்ணியில் முக்கிறதும், அப்படியே உங்களுக்கு பிடிக்காத இந்த லைட்டு இருட்டில் வந்து உங்களை உட்கார வைக்கிறதும், உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான். பட் நீங்கள் எவ்வளவோ முட்டு கொடுத்துருப்பீங்க. ரொம்ப கோஆப்ரேட்டே பண்ணாதனால உங்களை நல்லா அடிச்சிருப்பான். சாப்பாடு போட்டிருக்க மாட்டான். சாப்பாடில் போட்டாலும் ஒரு மாதிரி அதில் என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்பான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜேகே தான்டா. அங்கே பார்த்தா அந்த பர்சன் அப்படியே அந்த ஆசிட்டில் அப்படியே உருகி செத்தே போயிடுறான். இப்போ நம்ம ஜேகே அதை பார்த்துட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது இல்லை. அவருக்கு அவ்வளோ இருக்கும். அவர் அப்படியே வந்து அந்த ஆசிட் டப்பை ஓங்கி ஒன்று உதைக்கிறாருடா. அது அப்படியே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளெல்லாம் போய் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க மிஷின்ஸ் எல்லாமே அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணுது. இப்படி அவங்க ஜேகே நீ போ அப்படின்னு சொல்ல ஜேகே அப்படியே போயிடுறாடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் தான், அதாவது ஆல்மோஸ்ட் அது 4 மணி 5 மணி தான் இருக்கும்டா இந்த சம்பவம் நடந்தப்போ. இப்போது ஒரு 8 மணிக்கு ஜேகே வர்றாருடா. வந்துட்டு அங்கே நம்ம ஜின்னு தான் உங்கள் பேரண்ட்ஸ்டையும் ஜேகே பேரண்ட்ஸ்டையும் எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே ஹயாங் போய் பார்க்குறியா வேணா? இல்லை நான் போகல. ஜேகே போய் பாருடா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இல்லை ஜிமின் நான் போகல, போய் பாரு அப்படின்ட்டு ஜிமின் இப்போ ஜேகேவை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு போனால் ஜேகேனால் அவர் உங்களை பார்க்கவே இல்லைடா. அவர் தலை குனிஞ்சிட்டு தான் இருக்க தவிர்த்து இப்போ அப்படியே பொறுமையாக அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே பையன் செத்துட்டான். அவரே அறியாமல் அவரோட செஸ்ட்டில் அவ்வளோ ஒரு பெயின். உங்களை இந்த கோலத்தில் பார்க்க வச்சுட்டானே அவனை வீட்டு இன்னும் கோவம் வருது. செத்தவன் மேலேயே எவ்வளோ கோவம் வந்து என்ன யூஸு அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே வந்துட்டு அங்கே இருக்க ஒரு சேர் இருக்குது, அங்கே உட்காந்துக்கிறாரு. இங்கே வெளியேந்து ஜிமினும் ஹோபியும் இதை பார்த்துட்ருக்காங்கடா. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜூன் தான் ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. இப்போ நம்ம சாராவும் குழந்தைய வராங்கடா. ஜூன் சாரா என்னாச்சு வாங்கி எழுந்திரிச்சிட்டலா? இல்லை நீ எந்திரிக்கலை. சிவியரோட தலையில் அடிப்பட்டதுனால 3 நாளைக்கு நீ எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோமாவா? மினி கோமா அந்த மாதிரி. 3 நாள் எந்திரிக்க மாட்டலா? அண்ட் 3 நாள் அவங்களுக்கு என்ன வேணால் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லைக் அவங்களோட கட் ஹெல்த்தை பொறுத்து தான். இது ஜேகேக்கு தெரியாது. இன்னும் என்ன சொல்கிறேன், அவள் 3 நாள் எந்திரிக்க மாட்டான் ஜேகேக்கு தெரியாதா? இல்லைனா வேறு என்ன? அவள் ரொம்ப மென்டலி பிரேக் டவுன் ஆயிருக்கா, ஃபிசிக்கலி பிரேக் டவுன் ஆயிருக்கா. ஜின் தான் சொன்னார். அதனால் இட்ஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் வயனோட கட் ஹெல்த் தான். அவள் கட்ஸ் வந்து எந்திரிச்சிட்டானா ஷீ கேன் லிவ், இல்லைனா ஃபாரெவர் கோமா தான். என்ன ஃபாரெவர் கோமாவா அப்படின்ட்டு சாராக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. இப்போது நம்ம ஜேகே தான்டா உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இல்லைங்களா? எதுவுமே அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. ஜேகேவோட கை பரபரன்னு இருக்கு. அவர் அப்படியே அவரோட கையை உங்களோட கைக்கிட்ட கொண்டு போய் அப்படியே பிடிச்சிக்கிறாரடா. அவ்வளோ குட்டியாக சாஃப்டாக இருக்குது. ஜேகே பார்த்துட்டு இன்னும் நீ மாறவே இல்லையா? உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டார வயன். சாரிடி, நான் அவ்வளோ குரூவலாக இருந்திருக்கேன். உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் வயன். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இந்த மாதிரிலாம் பேசினதில்லை. சின்ன வயசுலேருந்து உன்னை தவிர்த்து என்னோடய ஃபஸ்ட்டு சாரி நான் உன்கிட்ட தான் கேட்டிருக்கேன். இப்போது இந்த சாரியும் உன்கிட்ட தான் கேட்க போகிறேன் வயன் அப்படின்ட்டு ஜேகே உங்கள் ஹேண்ட் எடுத்து அவரோட தலையில் வச்சுக்கிறாருடா. ஜிமினோ ஹோபி வெளியேந்து பார்த்துட்டு, டே எனக்கு இப்போ வாச்சும் புரியுதாடா, இது கமிட்மெண்ட் இல்லை லவ்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஹோபி அப்படின்ட்டு ஹோபி சொல்லிவிட்டு அவங்க திரும்பிக்கிறாங்கடா. இப்போது ஜேகே ஒரு ஆல்மோஸ்ட் 3 ஹார்ஸ்க்கு நகரவே இல்லை அந்த இடத்த விட்டு. யாரையும் உள்ளவும் அவரை அலோவ் பண்ணவே இல்லை. இப்போது நம்ம சாராலாம் வந்துட்டு அவள் எட்டி பார்க்குறாங்கடா. இது ஜேகே இப்போ வச்சு புரிஞ்சுக்கணும் வயன் மேலே வயனுக்கு இவன் மேலே எவ்வளோ காதல் இருக்குன்னு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம சாராவும் உட்காந்துக்கிறாங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட தலையில் ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்தா அவங்களோட 2 ஃபிங்கர்ஸ் அப்படியே ஆடுதுடா. வயன் 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 சக்ஜின் டாக்டர் அப்படின்னு நம்ம ஜேகே இப்போ ஜேகே கத்திகிட்டே இருக்காரு.
டாக்டர் டாக்டர் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜெனினா ஏன்னாச்சு ஜேகே அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவள் கை கை அடிச்சு கை மூவாச்சா? ஆமாம் மூவாச்சு. கொஞ்சம் சீக்கிரம் பார்க்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல ஜின்ன நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. என்ன ஜேகே சொன்னேன்? கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் சார் ப்ளீஸ். மறுபடியும் சொல்லி ஜேகே சீக்கிரம் பாருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபிலிக்ஸும் ஜெசிகாவும் ஜின்ன தாண்டா பார்க்குறாங்க அப்படின்ட்டு நம்ம ஜின்னு செக் பண்ணால் இப்போது நீங்கள் அப்படியே ஒரு பொறுமையாக கண்ணை திறக்குறீங்கடா. உங்களுக்கு கண்ணை திறக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த லைட்டு அதெல்லாம் அப்படியே ஃபைன் ஃபைன் இங்கே இருக்கேன் ஃபைன் இங்கே பாரு பக்கத்தில் தான் இருக்கேன் இங்கே பாரு இங்கே பாரு மாமா இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்கடா. பட் உங்களால் சுத்தமாக முடியல. எந்திரிக்காதடி எந்திரிக்காத அப்படின்ட்டு ஜேகே உங்கள் தலையை அப்படியே அந்த பில்லோட வச்சுக்கிறாரு. அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் ஜேகே எந்திரிக்க தான் ட்ரை பண்ணுறீங்க. அப்போ ஜேகேவே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவரே அறியாமல் அவரோட கை உங்களோட ஷோல்டர்கிட்ட வந்து ஒரு ரொம்ப சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிறாருடா. இப்போது நம்ம ஜின்னு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தா அங்கே நம்ம ஜூனு ஜிமின் ஜெசிகா ஃபெலிக்ஸ் அந்த ஃபெலிக்ஸும் ஜெசிகா இப்போ வந்துருப்பாங்க பின்னாடியே. நம்ம ஜூன் ஜிமின் சாரா அப்புறம் ஜேகேயோட பேரண்ட்ஸும் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்காங்க. ஹோபி வந்துட்டு சார் என்னாச்சு? ஐ திங்க் ஃபைன் இவ்வளோ சீக்கிரம் வேக்கப் பண்ணதுக்கு ஒரே ரீசன் அவனோட மாஃபியா மாமாவாக தான் இருக்கும். ஜேகேவை சொல்கிறீங்க அப்படின்ட்டு சின்ன மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிடுறாருடா. இப்போது அப்படியே கட் பண்ணி ஒரு 2 days ஆகுது. நீங்கள் இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆகுறீங்கடா. பட் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. இப்போ ஜேகே தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அவர் மாஃபியாவே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒர்க்கி விட்டுட்டு இப்போ அங்கே உட்காந்துருக்காரு. இப்போது நம்ம ஜெசிகாவும் ஃபிலிக்ஸ் தண்டா உள்ளே வராங்க. ஜேகே சார் என்ன ஃபுட்டு யாருக்கு? பேஷண்ட்டுக்கு? பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடாது எத்தனை சொல்லியிருக்கேன். டே ஏன்டா நீ பேஷண்ட்டு சொல்கிறேன்? இல்லை ஜெசிகா வரன்ட்டுண்டி வயன் மேம்க்கு என்னது வயனா மிஸ்ஸஸ் ஜியானுக்கு ஓகே என்னங்க அப்படின்ட்டு சொல்லி அந்த டேபிளில் கொஞ்சம் ஃபுட்டு வைக்கிறாங்களா. சார் மிஸ்ஸஸ் ஜியான் என்ன உங்களுக்கு ஃபுட்டு நான் கேட்டேண்ணா இல்லை கொடுக்கணும்னு சொன்னாங்க தான் கொடுத்துட்டு டீ வாடி போயிடலாம் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் ஜெசிகாவும் அப்படியே ஓடிடுறாங்கடா. இப்போது நீங்கள் அந்த ஃபுட் தான் பார்க்குறீங்க. இப்போ ஜேகே அப்படியே அந்த பெட்டு கீழே இருக்க ஒரு பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அந்த பெட் அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகி நீங்கள் உட்கார மாதிரி வருதுடா. எனக்கு இது வேணாம். என்ன வேணாம்? இது கீரை சாப்பிடுன்னு சொன்னேன்னா இல்லையா? எனக்கு பிடிக்காது, நீ சாப்பிட்டே ஆகணும். சரி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அந்த சாப்ஸ்டிக் எடுக்கிறீங்கடா. உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை வலிக்குது. நேற்று சாப்பிட்டா வலிக்கல, இன்னைக்கு வலிக்குதா? எல்லாம் கரெக்டாக கேட்பான் இவன். என்ன? ஒன்றும் இல்லை வலிக்குது. சரி இரு நான் ஊட்டி விட்றேன். என்ன? அண்ணலையே அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜேகே கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் பீன்ஸும் அப்படி உங்களுக்கு ஊட்டி விட்றான்டா. நீங்கள் உட்காந்துட்டு அம்மா எனக்கு இது வேணாம் வாங்கி சாப்பிடு, எனக்கு இது வேணாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேன்ல. அப்போ நம்ம ஜேகே சாப்ஸ்டிக்கு அந்த டேபிளில் ஒரு மாதிரி ஃபோர்ஸாக வச்சு உங்களை முறைக்கிறாரு. சரி சாப்பிட்ற முறைக்காத அப்படின்னு சொல்ல இப்போ உங்களுக்கு கீரை பீன்ஸு அந்த பீனட்டு அப்புறம் ரைஸு கொஞ்சம் சிக்கன் எக்கு அதெல்லாம் ஃபீட் பண்ணுறாருடா. இப்போ நம்ம ஜிமின் ஹோபி ஜியோ ஓஹோ அப்படின்ட்டு நம்ம ஹோபி அப்படியே அமைதியாக அவங்கள பார்க்குறாரு. ஜேகே அது எதுவுமே பார்க்கல, அவங்களை ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. போதும் போதுமா இன்னும் பாதி ஃபுட் நீ சாப்பிட. இல்லை மாமா வயிறு ஃபுல்லாகிடுச்சா அப்படின்ட்டு ஜேகே இவங்க வயிற்றை பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லான மாதிரி தெரில. நீ பார்த்தா எப்படி தெரியும்? பார்த்தா எனக்கு தெரியும் சாப்பிட்றியா அப்படின்ட்டு உங்களுக்கு மற்ற மீதி ஃபுட்டு சாப்பிட இப்போ நம்ம ஜிமினா இப்போ வச்சு புரிஞ்சுக்கிறானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக நிற்கிறாங்கடா. இப்போ அவங்க வந்துட்டு ஏடா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு ஹோபிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாடா. ஸோ இப்போ அப்படியே ஒரு 1-2 weeks ஆகுதுடா. இப்போ தான் உங்களை டிஸ்சார்ஜே பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன், நல்லா இருக்குது. ஏன் அது நமக்கு யார்கிட்ட நம்ம கேட்க மாட்டாங்க. ஜங்கு மாமாவும் இல்லை, மேட்ச் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க, எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்கடா. அப்போது உங்கள் ஃபோனு அங்கே அடிக்குது. யார் அப்படின்ட்டு நீங்கள் பொறுமையாக போய் ஃபோன் எடுத்து பார்த்தா அது ஒரு மாதிரி யாரோ அண்ணன் கால்றா. ஹலோ யார்? இல்லைங்க நாங்கள் லோனெல்லாம் வாங்குறதில்ல.
சரிங்க வைங்க அப்படின்ட்டு அது ஒரு ரேண்டம் கால் தான். ஸோ நீங்கள் அப்படியே வச்சுருவீங்கடா. போர் அடிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சுற்றிட்டுருக்கீங்கடா. அப்போது உங்களோட ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது ஒரு டான்ஸ் ரீல். டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெய்ட்ஸ் அஜுமா அக்கா ஆண்டி அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவங்க பயந்துட்டு என்னாச்சு எனக்கு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது. நான் டான்ஸ் ஆடலாமா? டான்ஸா மேம்? நீங்கள் இப்போ தான் ஜஸ்ட் 2 வீக்ஸ் ஆச்சு. நான் டாக்டர் என்ன நடக்கலான்னு சொன்னாங்க, ஓடலான்னு சொன்னாங்க, டான்ஸ் ஆடலான்னு சொன்னாங்களா? அதை சொல்லி அப்புறம் என்ன மேம் ஆடாதீங்க ப்ளீஸ். இல்லை எனக்கு போர் அடிக்குது, ப்ளீஸ் ஆடலான்ட்டு நீங்கள் அந்த ஹெட்மேட்டோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டேறீங்கடா. வழக்கம் போல் அந்த 2 மேட்ஸும் என்னடா நடக்குது தெரியலடி, வாடி பார்க்கலாம். நீங்கள் இந்த லிவிங் ரூம் இல்லை நான் ஆடுறேன், அதை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு சொல்ல, சரி மேம் ஓகே அப்படின்ட்டு இப்போது அந்த 2 பேரும் அந்த 2 மேட்ஸும் கொஞ்சம் அந்த லிவிங் ரூமில் இருக்க சோஃபாலாம் ஒரு ஓரமாக வச்சுக்கிறாங்கடா. இப்போ வந்துட்டு நீங்கள் நான் போய் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு மேலே போய் ஒரு குட்டி ஸ்பீக்கர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு ஒரு அழகான பாட்டு போட்டுட்டு ஒரு மாதிரி அங்கே அழகாக டான்ஸ் ஆடுறீங்கடா. அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆகுதுடா. அந்த டோர் ஓப்பன் ஆகி ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஓகே சீக்கிரம் வந்துடுறேன் ஜெமன், முடிஞ்சிருச்சு, நான் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்குள்ளேயே வந்துடுறேன், அதாவது ஃபைன் எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே ஜேகே சரி பொறுமையாக வா. சரி ஓகே வைன் எங்கே இருக்க வைன் அப்படின்னு அந்த பர்சன் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டாச்சுவாக அங்கே நிற்கிறாங்கடா. இப்போ நீங்கள் அப்படியே அழகாக உங்கள் ஷாலை பிடிச்சிட்டே திரும்பி ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை அவரோட ஐஸை அப்படி பார்க்குறீங்கடா. மாமா அது 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 நான் ஃபைல் எடுக்க வந்தேன். அது அது ஐயோ போச்சு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தலையில் அந்த ஷாலை போட்டு மேலே ஓடிட்டீங்கடா. அங்கே இருக்க ஹெட்மேடுக்கு சிரிப்பு தாங்கல. பக்கத்தில் இந்த 2 மேலா மச்சா பாத்தியா மச்சா என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லை சார் அது அது என்ன ஜியோன் சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சொல்லாமல் அப்படி இல்லை, சும்மா வந்து ஃபைல் எடுக்க வந்தேன். ஃபைல் எடுக்க வந்தீங்களா சார்? ஆமாம், அதான் ஃபைல் கையிலே இருக்கே சார். அது வேறு ஃபைல். ஓகே சார் அப்படின்ட்டு இப்போது ஜேகே அப்படியே வந்துட்டு அவரோட ரூம் போய் அங்கே ஒரு ஸ்டடி டேபிள் இருக்கும்டா, அதுலேருந்து அப்படியே கற்றுட்டு அப்படியே திரும்பி வந்து உங்கள் ரூம் எட்டி பார்த்தா நீங்கள் போச்சு எல்லாம் போச்சு என்ன நினச்சிருப்பாரு. ஐயோ நான் வேறு லூசு மாதிரி ஆடிட்டு இருந்தேனே, ஐயோ போச்சு போச்சு அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிட்டுருக்கிறது வெளியே வரைக்கும் கேட்குது. ஜேகே அவரே அறியாமல் ஒரு குட்டி ஸ்மைல் அவரோட ஃபேஸில் வந்துட்டு அவர் அப்படியே கீழே இறங்கி காரில் போய் ஏறிட்டு அப்படியே பார்த்தா அவருக்கு ஒன்று ஞாபகம் வருது. நீங்கள் சின்ன வயசுல இப்படி தான் எப்பயுமே டான்ஸ் ஆடுறன்ற பேரில் ஜேகேயை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. அது இப்போ ஜேகேக்கு ஞாபகம் வருது. அவள் இன்னும் மாறவே இல்லை அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அந்த டிரைவர் ஒரு நிமிஷம்
இன்றைக்கி என்னோடய கடைசி நாளாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் பாஸ் சிரித்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவர் மைண்டில் நினச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறாருடா. இங்கே அப்படியே கட் பண்ணி அன்றைக்கி நைட் தான் காமிச்சா நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க மேட்ச் கிட்ட பேசிட்டு. இப்போது அங்கே நம்ம ஜெகியும் வராது, ஜிவனும் வராங்க. வயன் ஜங்கு மாமா ஜிவனா அது இந்தாங்க தண்ணி மேம் அப்படின்ட்டு நம்ம அந்த மெய்டு வந்துட்டு ஜேகேயோட உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்களா, எப்போ நீங்கள் குடிச்சிட்டு ஏன்னா இந்த பக்கம் அதுவா அது ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு மிஷினுக்காக நாளைக்கு போகிறோம், உன்னை நான் என்ன பண்ணுறேன் உன் வீட்டில் ஓட்டிகிட்டு போகிறேன், நீ அங்கே போயிருந்துக்கோ. வீட்லையா? ஆமாம், ஏன்னா இங்கே இருந்தது சேஃப் இல்லை, மெய்ட்ஸ் உங்களுக்கு நான் லீவ் கொடுத்துட்றேன். ஓகே சார். சார் எத்தனை நாள் சார் லீவு? 2 days. ஐயோ 2 நாள் தானா அப்படின்ட்டு அந்த 2 மெய்டுங்களும் குசு குசுன்னு பேசிட்டு போயிடுறாங்கடா. முதல்ல இதுங்களை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்ல, அவன் நீ பேக் பண்ணிக்கோ, நாளைக்கு நான் போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறேன். ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. இப்போ ஜிமின் அப்படி ஜேகே பார்த்தா அவர் பாடி ஸ்ட்ரைட்டாக போயிடுறாரு. அப்படின்ட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டு என்ன வாயின் உடம்புல இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணா. சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமினோட பார்த்துட்டு நீ ஜேகே லவ் பண்ணுறது தானே? ஜேகே லவ் பண்ணுறது தானே? ஆமாம். சரி ஓகே, அவனை லவ் பண்ணுறான்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? டெஸ்ட்டா? இது சரியான மழுமட்டமா, பார்க்க தான் இப்படி இருக்கும், ஆனால் ஒன்று இதுக்கும் லாய்க்கு இல்லை, நம்ம தான் கரெக்ட் பண்ணி உன் வலையில் நீ தான் மாட்ட வைக்கணும், இல்லைனா மற்ற போகிறாங்க யாராவது கொத்திட்டு போயிடும். அதெல்லாம் கிடையாது. இப்போது நீங்களும் ஜிமினும் ஒரு மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறீங்கடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, உங்களை வந்து ஜேகே அப்படியே உங்களை வீட்டில் விட்டுட்டு பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறாடா. போகும்போது நம்ம ஜிமினும் ஹோபி உட்காந்துருக்காங்க, டேங் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு, ஜேகே பின்னாடி உட்காந்துருக்காரு, அவருக்கு பக்கத்தில் ஹோபி, முன்னாடி பேசஞ்சர் சீட்டில் நம்ம ஜிமின். ஜிமினா சொல்லு ஹோபி, அது ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு கஷ்டம் வரும் தெரியுமா? ஐயோ ஆமாம் ஹோபி, எல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு பிரியும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு நம்ம ஹோபி சொல்ல. இப்போ எல்லோரும் ஜேகே தான் பார்க்குறாங்க. ஜேகே உண்மையை சொல்லு, உனக்கு வயனை பிடிக்கல? நான் இன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொன்னேன், ஷீ இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி அப்போ அவளுக்கு அடிப்பட்டப்போ ஏன் உன் கை நடுங்குச்சு, உன் கண்ணு ஏன் கலங்குச்சு அப்படின்னு கேட்க. இப்போ டேங் சடனாக பிரேக் போட்டு கண்ணு கலங்குச்சு, கை நடுங்குச்சா டேங் அப்படின்ட்டு டேங் ஒரு மாதிரி முடிச்சுட்டு திரும்பினா நம்ம ஜேகே ரிப்போர்ட்டே பார்த்துட்டு இருக்காது. என்னாச்சு, என் வண்டி நிறுத்துனேன்? டேய் இது வரைக்கும் நீ அழுந்ததே இல்லைடா, அழுந்தா கூட கையால் நடுங்கினது இல்லைடா உனக்கு, இவன் அழுந்து நீ எப்போ பார்த்த அப்படி திரும்ப ஹோபி கேட்க. அதானே கனவுல? ஓகே ஃபைன். டேய் நீ சொல்லு, உனக்கு ஜெனியை விட வயந்தானே பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமின் சொல்ல. வண்டி எடுக்கிறீங்களா? நான் எப்படியா இருந்தாலும் 6 மாதத்தில் ஒரு டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன். ஏன் டிவோர்ஸா? ஏன் ஜேகே? பின்ன எனக்கு தான் அவளை பிடிக்கவே இல்லையே. ஓ அப்போ 6 மாதம் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணிடுவேன். ஆமாம், பிடிக்காத வாழ்க்கையில் எதுக்கு இருக்கணும், அவளே டிவோர்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் இதை போய் இப்போ கேட்டுறாத, பிள்ளைக்கு மறுபடியும் கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்ட்டு இப்போ அவங்க சொல்ல. இப்போ அப்படியே அந்த கார் போகுதுடா. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு சரிடா உங்ககிட்ட 3 கேள்வி கேட்குறேன், ஏன்னா இல்லை இந்த 3 ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லு. வயனை இன்னொரு பையன் கூட பார்க்கும்போதோ உனக்கு அப்படியே அடி வயிற்றுலேருந்து பற்றி எரிஞ்சிருக்கா? அவள் பார்த்தா நான் ஏன் இல்லை, அவள் பேசினா நான் எதுக்குடா ஜெலஸ் ஆகணும்? ஜெலஸ் தானே சொல்கிறேன். ஹலோ இது ஒரு மழுமட்டம் நினச்சா கொஞ்சமாச்சும் ஜெலஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கு. நான் எதுக்கு ஜெலஸ் ஆகணும் சொல்லு? சரி ஓகே, அவள் என்னைக்காச்சும் இழந்துருவேனோ அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கா? அது அது நான் ஏன் பயப்படணும், எனக்கு அப்படி எதுவும் இல்லை. சரிடா. மூணாவது என்ன, என்னைக்காச்சும் இவ கூட இருந்தால் தான் நான் கம்ஃபர்ட்டாக லைக் ஒரு மாதிரி செக்யூராக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிருக்கியா? நான் ஏன்டா நினைக்கணும், கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பேசாமல் அமைதியாக இருக்கியா? நீ வண்டி சீக்கிரம் ஓட்டு. இந்த 3த்தையும் நீ ஃபீல் பண்ணுற அன்றைக்கி வயன் உன் கூட இருக்க மாட்டா பார்த்துக்கோ. ஏன்னா ஆமாம், நீ இந்த 3த்தையும் ஃபீல் பண்ணும்போது அவள் இருக்க மாட்டா, சரியா? என்ன ஜிமின் வளர்ற? இல்லைடா ஜிமின் சொல்லு கட். ஹோபி நீயுமா? நீ ஜெனியை லவ் பண்ணும் போதும் இப்படியெல்லாம் நீ இருந்தது நாங்கள் பார்த்ததில்ல. நீ ஜெனி கூட சிரித்து பேசியே நாங்கள் பார்த்ததில்ல. நீ கற்று சிரித்து பேசுவியா கூட, அதுவும் ஆடிக்கொண்டு அமாவாசை கொண்டு. அண்ட் முக்கால்வாசி நேரம் நீங்கள் 2 பேருமே ஒர்க் மாஃபியா அப்படின்னு தான் இருப்பீங்க. அண்ட் நீ வைன் கூட இருக்கும்போது
ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு தோணுது. நான் எப்போ அவ கூட இருந்து நீ பார்த்த ஹுபி? சொன்னேன்டா, கோவப்படாத, உடனே வந்துடாத, பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்க சொல்லிவிட்டு, இன்னி பாருடா நம்ம மிஷன் போயிட்டு வரதுக்குள்ளே ஜெய்கி இது எல்லாமே ஃபீல் பண்ணுவானா இல்லையான்னு அப்படின்ட்டு நம்ம ஜெய்கி பார்த்துட்டு அவங்க அந்த ரியர்வே மிரரில் இந்த மிரர் இருக்குல்லடா முன்னாடி அதில் பார்த்து அப்படியே சொல்கிறாரு, பார்க்கலாம்ட்டான் அப்படின்ட்டு. இப்போ இந்த கார் அப்படியே சியோலேருந்து வெளியே போகுதுடா. இப்போ அப்படியே கட் பண்ணுறோம். 2 days லேட்டர். இப்போ நம்ம ஜேகே தான் அவரோட மேன்ஷன் போய் வயன் வயன் என்ன யாருமே இல்லை, லைட்டும் எரியல. ஓ அவன் அங்கே இருக்காள, ஷிட், சரி நாளைக்கு போய் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஜேகே வந்து அப்படியே படுக்கிறாருடா அவரோட பெட்டில் படுக்கும்போது அவருக்கு என்னவோ தெரில, தூக்கமே வரல. அவர் இப்படி புரள்றாரு அப்படி புரள்றாரு, சுத்தமாக தூக்கம் வரல. என்னாச்சு, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டமான ஒரு மிஷின் முடிச்சுட்டு வந்திருக்கேன், தூக்கமே வர மாட்டேங்குது. சரி வைன் ரூம் போவோம் அப்படின்ட்டு. இப்போது அப்படி ஜெக்கி எந்திரிச்சு வந்து உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணால் அந்த ரூம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குடா. லைக் கொஞ்சம் சூட்கேஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டு பாதி ட்ரெஸ்ஸெல்லாம் பெட்லேயே இருக்குது இவளுக்கு அப்படின்ட்டு வந்துட்டு அவர் சுற்றி பார்க்குறாடா. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, லைக் அது வெட்டிங் ஃபோட்டோ, உங்களோட வெட்டிங். அதை அப்படியே பார்த்துட்டு அவர் எடுக்கிறாரு. ஜெக்கி அப்படியே உருன்னு இருப்பாருடா. அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்ருப்பீங்க, அதை அப்படியே பார்க்குறாரு. அவரே அறியாமல் ஒரு மாதிரி அவருக்கு சிரிப்பு வருது. அப்புறம் அவரோட ரெஃப்ளெக்ஷனை மிரரில் பார்த்துட்டு, ஜங்குக் ஜியோன் நீ சிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரே அப்படியே அமைதியாகிடுறாருடா. இப்போது அப்படியே அங்கே பார்த்தா அங்கே நீங்கள் டான்ஸ் ஆடின அந்த ஸ்பீக்கர், அப்புறம் உங்களோட ஷால் இருக்குது. அப்புறம் அந்த ஷால் அப்படியே எடுத்து அப்படியே இந்த ஸ்மெல் பண்ணால் ஒரு மாதிரி அதில் வெண்ணிலா சென்ட் வருது. என்னது இது, இத்தனை ட்ரக் எடுத்திருக்கோம், இது ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. ஜியான் என்ன பண்ணிகிட்ருக்க, இது பார்க்கவே சைக்கோத்தனமாக இருக்குது. சைக்கோத்தனமாக இருக்கா, டே அது பொண்டாட்டிடா அப்படின்ட்டு ஜேகேவோட 2 ஆல்டர் வெர்ஷன் வந்து ஜேகேட்டே பேசுதுடா. இப்போது ஜேகே அந்த ஷால் எடுத்து நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அந்த ஷாலோடைய அவரோட ரூமுக்கு வந்து அதை அவரோட செஸ்ட்டில் அப்படியே போட்டுட்டு படுத்துடுறாருடா. அவரே அறியாமல் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்னஸ் அந்த ஷாலில் அவருக்கு கிடைக்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஜேகே ஃபஸ்ட்டு 8 மணிக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாருடா. இப்போது ஜேகே அப்படியே வந்துட்டு டோர் பெல் அடிக்கலாமா, சரி நம்ம அடிக்கணுமா அப்படின்ட்டு இருக்க. இப்போது ஜேகே ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது இப்போது உங்கள் என்னோட அம்மா ஓப்பன் பண்ணிட்டு, தம்பி ஜங்கு அத்தை வா வா அப்படின்ட்டு. இப்போது உங்கள் அம்மா ஜேகே எடுத்துகிட்டு உள்ளே வந்தா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்க மாதிரி இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு, ஏன்னா இத்தனை பேர்? அதுவாப்பா, சாரா இருக்கால, சாராவோட பேபிக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அதனால் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஓகே ஓகே சரி வைனிங்க அப்படின்ட்டு ஜேகேக்கு கேட்கணும்னு தோணுது. பட் அவர் அப்படியே பல்ல கடிச்சிட்டு கேட்காதுட்டு வைனாப்பா, வைன் வந்து மேலே ரூமில் இருக்கா, இவங்களுக்கு இப்போ கிடச்சி அப்படின்ட்டு ஜேகே பார்க்க, வைனை தானே கேட்க வந்தேன், ஆமாம் அப்படின்ட்டு ஜேகே தலையாட்ட, அவளா மேலே இருப்பா அப்படின்னு சொல்ல. இப்போது அங்கே இருக்கவங்க எல்லாரும், ஓ இதுதான் வைனோட ஹஸ்பண்டா, நல்லா தான் இருக்காரு அப்படின்ட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கடா. ஜேகேவா என்னடா பேசுகிறீங்க, இதுக்கு இங்கே இவ்வளோ கூட்டம், நான் வைனை சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஜேகேயோட மைண்டு அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டு அவர் அப்படியே ஸ்டெப்ஸில் போனாங்க. நம்ம ஜூன் தண்டா. ஜங்குக், ஓ ஜூன், நீங்கள் பேபி ஃபங்க்ஷன், நாளைக்கு ஃபங்க்ஷன், கண்டிப்பாக நீலாம் இருந்துட்டு பேர் வச்சு தான் போகணும், புரியுதா? அது என்ன, ஓகே போகலாம் அப்படின்ட்டு நம்மளை ஜேகே மண்டே ஆட்டிட்டு அப்படியே மேலே வந்தா, உங்கள் ரூமு தான்டா, அப்படியே நீங்கள் வழக்கம் போல் பப்பரப்பேன் படுத்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ இவளை அப்படின்ட்டு ஜேகே கிட்ட போகும்போது நீங்கள் அப்படியே பெட்டோட கார்னர்லேருந்து கீழே விழுக போகிறீங்கடா. ஜேகே அப்படியே பிடிச்சிடுறாரு. அப்போ அப்படியே அவர் பார்த்தா அவரே முட்டி ஆல்மோஸ்ட் அவரே உட்காந்து தானே பிடிக்கணும், இப்படி உட்காந்து பிடிச்சி உங்களே பார்த்துட்டு இருந்தா நீங்கள் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கீங்கடா. அவங்க முடியெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தூங்கி இருந்துச்சு, அப்படி தூங்கும்போது முடியெல்லாம் ஒவ்வொரு சைடில் இருக்கும்ல, அந்த மாதிரி வாயிலேருந்து ஜொல் ஊற்றிட்டு இருக்குது. ஜேகே அப்படியே பார்க்குறாரு, அவர் ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே அவங்க தூக்கி பெட்டில் போட்டுட்டு உங்கள் ஹேரை சரி பண்ணால் அது மறுபடியும் போய் அதே பொசிஷனில் இருக்குது. ஜேகேக்கு சிரிப்பு வருது, பட் அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணுறா. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கடா. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. மாமா நீ இப்போ இங்கே வந்தா அது கனவா நிஜமா அப்படின்ட்டு நீங்கள் கண்ணை கசக்கிட்டு பார்த்தா
நிஜம் சரியா உன்னை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ தான் உங்கள் அக்காவுக்கு பேபி ஃபங்க்ஷன் உங்கள் அக்காவோட பேபிக்கு ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டேன். ஆஹா நம்ம நாளைக்கு முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு போய்க்கலாமா? சரி சரி. எனக்கு எங்கே தூங்குறது? எக்ஸ்ட்ரா ரூம் இல்லையே, கெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நீ இங்கே தான் தூங்கணும். இங்கேயா? உங்க கூடயா? உங்களுக்கு மாமா உனக்கு ஆச்சு இல்லைனா நான் அம்மா கூட தூங்கிக்கிறேன். நீ இங்கே தூங்கிக்கோங்க. இல்லை வேணாம், இங்கே தூங்கிக்கலாம். நம்ம 2 பேருமா? ஒன்றாவா? ஒரே ரூமில்? ஆமாம், ஒரே கட்டில். சரி 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 சரி. ஓகே சரி அப்படின்ட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக அங்கே உட்காந்துட்ருக்கீங்கடா நீங்கள். ஸோ இப்போ அப்படியே அன்றைக்கி ஈவினிங் காமிச்சா ஜேகே அவர் ரூம் வந்து வெளியே வந்திருக்க மாட்டார். இப்போது அவர் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு கீழே வந்து பார்த்தா நீங்கடா உங்கள் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துட்டு ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்ருக்கான். ஆல்மோஸ்ட் நீங்கள் 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு கேப் கூட இல்லை. இப்போது அங்கே அந்த பையன் வந்துட்டு வாயன் ரொம்ப அழகாகிட்டே இருக்கடி அப்படின்ட்டு உங்கள் தோல் மேலே கை போட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிக்கிறான். ஆகாஷனை தொட்டாத நீ சும்மா என் கண்ணத்தை தொட்டுட்ருக்க. இந்த மாமனை தவிர யார் நீ தொடுவா அப்படின்னு சொன்னேன். கேட்க வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். வாயன் சங்க கோவம் அப்படின்ட்டு நீங்கள் போய் ஜேகே பக்கம் வந்துட்டு என்னாச்சு? தண்ணி. தண்ணி வேணுமா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் போய் தண்ணி எடுத்துக்கிறதுக்குள்ளே அந்த பையனை ஜேகே விட்டா சாப்பிட்ருவார் அப்படி மாற்றிட்டுருக்காரு அந்த பையன். ஐயோ சிங்கிட்டோமோ, ஐயோ பக்கத்தில் போன நினச்சியாடா சிங்கம் கார்த்திக் ராஜா, உனக்கு நீ சாவுதாண்டா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பையன் சிக்னல் பண்ணுறான். இப்போது நம்ம ஜேகே தான். யார் அவன்? அவன் வந்துட்டு என் முறப்பையன். என்ன? ஆமாம், அது என் அப்பாவோட சைடில் வர முறப்பையன். ஏன் மாமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் அங்கே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அதை பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா. இப்போது பேர் குலுக்கி போட்டு இந்த மாதிரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நான் தான் சூஸ் பண்ணுவேன் என் பையனுக்கு. என் பையன் பொடி அப்படின்ட்டு இப்போ இங்கே சாரா கிட்ட தான் குழந்தை வாங்கிட்டு சித்தி சூஸ் பண்ணுற பேர் தான் பையனுக்கு அப்படின்ட்டு நீங்கள் அந்த குட்டி பையன் அது ஒரு பாய் பேபி தான். ஸோ அந்த பாய் பேபியை அப்படியே நீங்கள் நோஸ் எல்லாம் அப்படி தொட்டு பார்த்துருக்கீங்க. ஜேகே அப்படியே பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்காடா. அவர் எதுவுமே ஓரக்கனால பார்க்குறாரு. அவருக்கும் தூக்கணும்னு ஆசை, பட் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே அவரோட அடமெண்ட்டாக இருக்காது. இப்போ நீங்கள் மாமா என்ன தூக்கு. எதுக்கு? நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். அங்கே தொடுதல் போட்டோம் நீ தூக்குமா அப்படின்ட்டு ஜேகே கையில் நீங்கள் கடக்குன்னு அந்த குழந்தைய கொடுத்துட்டு போயிடுறீங்கடா. ஜேகே அந்த குழந்தைய அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதுவும் ஜேகேவை பார்க்குறான் அந்த பையன். ஜேகேவை பார்க்குறான், குழந்தை ஜேகேவை பார்க்குது, ஜேகே குழந்தைய பார்க்குது. இது தூரத்தில் சாரம் பார்க்குறாங்க, ஜூனும் பார்க்குறாங்க. அப்படின்ட்டு அந்த குழந்தை ஜேகேவோட ஃபிங்கரை வாயில் வச்சுட்டு அப்படின்ட்டு அந்த குழந்தை அழகாக பேபி சவுண்டு போட ஜேகேக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருதுடா. அவரோட ரிங்கெல்லாம் கழட்டிட்டு பையனுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு அவரோட வெறும் கையை கொடுத்தா அதோட 2 கையும் வச்சு ஜேகேவோட சுண்டு விரல் பிடிச்சிக்குது. அப்படின்ட்டு அந்த குழந்தை ஜேகேவோட ஃபிங்கரை விடவே இல்லைடா. இப்போ நீங்கள் வந்துட்டு என்னாச்சு என்னோட குட்டிக்கு? என்னோடய மாமா எனக்கு பிடிச்சிக்கா? ஆமாம், உனக்கு என்ன முறை வேணும் அப்படின்ட்டு கேட்க இப்போ நம்ம ஜூன் தான் சித்தப்பா முறை வேணும். சித்தப்பானா அடுத்த அப்பா தானே. ஜிஜி புஜிச்சு அப்படின்ட்டு நீங்கள் இந்த குழந்தைய ஜேகே ஹேண்டில் இருக்கிறா அப்படி நீங்கள் கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஜேகே எந்த குழந்தைய பார்க்குறதுன்னு தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி உள்ள ஸ்மைல் அடக்கிட்டு இருக்காரு. இது சாராவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்கடா. இப்போது அப்படியே கட் பண்ணா
நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேயில் வந்து பார்த்தா செம்ம கோவமாக இருக்கார் ஜேகே. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் saree கட்டியிருக்கீங்கடா. ஜேகே யூஸ்வலாக ஒரு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. அதிசயமாக ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. பிகாஸ் ஒரு நல்ல விஷயத்தை இப்போ பிளாக் போடக்கூடாதுல்ல. அந்த பக்கத்தில் இருக்க உங்கள் முறை பையனும் அவனும் பார்த்தனா பிங்க் ஷர்ட் போட்டிருக்கான். ஜேகேக்கு அவ்வளோ ஒரு கோவம். அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்களா மாமா என்ன என்ன முறைச்சிக்கிட்டு இருக்க, என்னாச்சு, எதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்கீங்க, நான் saree தானே கட்டியிருக்கேன், ஒரே ஒரு பார்வை தான் அப்படி நீங்கள் அமைதியாகிட்டீங்க. அப்போது அந்த பையன் வந்துட்டு வயனே பத்தியா நம்ம 2 பேருமே சிங்கிளே இருப்போம்டி அப்படின்ட்டு உங்கள் தோல் மேலே கை போட இப்போ ஜேகே அப்படியே அந்த கையை எடுத்து விட்றாரு. அந்த பையனா ஐயோ கை தள்ளி பண்ணிக்கிறியா, சரிண்ணா அப்படின்ட்டு போய் நின்று இப்போ நீங்கள் ஜேகே பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்கடா. அந்த குழந்தைய ஜோனு சாராவும் தொட்டிலில் போட்டு சொல்லிடலாமா பேரை, ஜிவோன் 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 அப்படின்ட்டு 3 டைம் சொல்ல எல்லோரும் வா அப்படின்னு சிரிக்கிறாங்களா. இப்போ எல்லோரும் இப்போ இந்த குழந்தையோட காதில் ஜீவன் குட்டி ஜீவன் குட்டி ஜீவன் குட்டி, இப்போ நீங்கள் ஜீவன் 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 செல்ல ஜீவன் அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே கிட்ட வந்து ஜேகே சொல்லு, நான் சொல்லுமா ஜீவன் 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 ஹாப்பியர் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இப்போ ஜேகே அப்படியே பின்னாடி வந்துக்கிறாடா. ஓகே ஓகே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு, நம்ம போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம சாரா அவங்கக்கிட்ட சொல்ல சரி சாரா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா. ஜேகேக்கா அவரோட ஜெலசினஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காது. ஈவினிங் போகிற வரைக்குமே பார்க்குறாரு. அந்த பையன் உங்கள் பின்னாடியே தான் இருக்கான். அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னாச்சு மாமா, அது அது வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. ஏன் உடம்பு தான் அரிக்குதா, என்ன இல்லை எரிச்சலாக இருக்குதுன்னு சொன்னி எதுக்கு தான் ஒன்று அப்படின்ட்டு நைட்டு வருவலை வச்சுக்கிறேன். நைட்டு வச்சுக்கிறியா அப்படின்ட்டு இப்போ பக்கத்தில் இருக்க ஜிவோனுக்கும் சாராக்கும் அந்த குழந்தைக்கும் சாராக்கும் கேட்குது. குழந்தையும் கொஞ்சம் திரும்பி நம்ம ஜேகேவை பார்க்குதுடா, சாராவும் பார்க்குறாரு. இப்போ ஜூன் வந்துட்டு இப்போவும் டிவோர்ஸ் பேப்பர் அவசியம் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இப்போ நைட்டு நீங்கள் அப்படியே ஜேகே மேன்ஷன் தானே வரீங்க. நீங்கள் வந்துட்டு அப்பா ஐயோ நல்லா இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே போய் உங்கள் ரூமுக்கு போகிறீங்கடா. இப்போ ஜேகே வந்துட்டு வான் ஆமாம்மா ஏன் ரூமுக்கு வா, ஏன்னா என் ரூமுக்கு வான்னு சொன்னேன், புரியுதா அப்படின்ட்டு நீங்கள் போய்ட்றீங்களா. உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் வேகமாக அடிக்குது. எதுக்கு ரூமுக்கு வர சொல்கிறாரு, ஒரு வேளை டிவோர்ஸ் அதுக்கு கேட்க போகிறாரோ, ஆனால் இன்னும் 6 மாதம் ஆகலை அப்படின்ட்டு உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வர ஆரம்பிக்குதுடா. இப்போ நீங்களும் அழகாக ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒரு பஜாமா ஷர்ட் போட்டிருக்கீங்கடா, ஒரு ப்ளூ கலர் ஃபுல் ஸ்லீவும் ஒரு ஃபுல் பேண்ட்டு, ஓகேவா. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவோட ரூமுக்கு வந்தால் ஜேகே சிகரெட் அடிச்சுட்டு அவரோட பால்கனியில் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்காருடா. லைக் ஒரே ஒரு பேண்ட் போட்டிருக்காரு, ஷர்ட்லெஸ். அவரோட டேட்டூ, பேக்கு, அவரோட ஹேரு இதெல்லாம் தெரியுது. நீங்கள் மாமா வந்துட்டியா, வா அந்த பேப்பர் எடு அப்படின்ட்டு சொல்லி அங்கே ஒரு பேப்பர் பார்த்தா அது டிவோர்ஸ் பேப்பர் தான். போச்சு இப்போது ஜேகே கிட்ட அந்த சிகரெட்டை அந்த ஹேர் ஸ்ட்ரேயில் வச்சுட்டு வயன் நமக்கு இப்போ தானே 3 மாதம் தானே இருக்குது, அதுக்குள்ளே டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஜேகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிடிச்சி எடுத்துக்கிறாங்கடா. வயனா ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஜேகே எவ்வளோ டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்கடா. லைக் அவரோட கை ஃபுல்லாக உங்களோட நெக்கு கிட்ட இருக்குடா. அப்படியே அவரோட ஹெட்டு அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு உங்களோட காது கிட்ட அவரோட லிப்ஸ் வச்சுட்டு மாமா என்ன பண்ணுறீங்க, உனக்கு டிவோர்ஸ் வேணுமாடி, என்ன டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்டேன். அது 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 வந்து அது அது வேணுமா, வேணுண்ணா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்ட்டு ஜேகே போக இப்போ நீங்கள் போய் பின்னாடி இருந்து ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்கடா. எனக்கு வேண்டாம் டிவோர்ஸ் வேண்டாம், ஆனால் உங்களுக்கு
டைவர்ஸ் வேணால, அது உங்களுக்கு வாயா மூடு அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை டீப்பாக கிஸ் பண்ணுறாருடா. கொஞ்சம் கொஞ்சம் ஏம்மா என்ன 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 நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே 2 பேருமே அப்படியே அந்த பெட்டில் விழுந்துடுறீங்க. இப்போ ஜேகே உங்களுக்கு மேலே இருக்காரு, நீங்கள் ஜேகே கீழே இருக்கீங்க. ஜேகேயோட கண்ணில் அவ்வளோ ஒரு மாதிரி லைக் இத்தனை வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டேடி அப்படின்ற ஒரு நீடினஸ் அவரோட ஐஸில் இருக்குது. ஜங்குக் மாமா என்ன என்ன இல்லை நீங்கள் இங்கே பாரு வாயன், நான் என்னோட ஸ்பாயில் பண்ணாத அப்படின்ட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாருடா. உங்களோட ஹேண்ட் 2மே உங்களோட தலைக்கு கிட்ட இருக்குது. அவர் அப்படியே அவரோட ஹேண்ட் உங்கள் ஹேண்டு கிட்ட வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. அவரோட இன்னொரு ஹேண்ட் வந்து உங்களோட சீக்ஸில் அவ்வளோ அழகாக அந்த சீக்ஸை அப்படியே தடவி கொடுத்துட்டு கிஸ் பண்ணுறாருடா. நீங்களா அப்படியே பொறுமையாக உங்களோட ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து ஜேகேவோட காதுக்கு பின்னாடி வச்சு பிடிச்சிக்கிறீங்களா. ஜேகே அப்படியே உங்களை பொறுமையாக கிஸ் பண்ணுறாரு. அப்போ கொஞ்சம் பொறுமையானது அவ்வளோ வேகமாக அப்படியே கிஸ்ஸு மாறுதுடா. அவரோட ஹேண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கீழே வருதுடா. அப்போது அவரோட ஒரே ஒரு ஹேண்ட் உங்களோட 2 ஹேண்டையும் மேலே பின் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்ட் அப்படியே உங்களோட ஷர்ட்டுக்குள்ளே போகுதுடா. மாமா என்ன அது 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 வந்து வந்து ஐ ஐ லவ் யூ அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜெயிக்க ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாருடா. ஏன்னா அது நீ சொல்ல மாட்டியா மாமா? அது வந்து அது ஐ ஐ ஐ ஐ லவ் யூ ஒன் அப்படின்ட்டு ஜெக்கி அப்படி திரும்பி சொல்ல அவரோட காதெல்லாம் பிங்காக எடுத்துடா. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது ஜெக்கி அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஏன்னா அப்படி பார்க்குற அண்ணலே அப்படின்ட்டு நீங்கள் அப்போ சிரிக்கிறீங்க. ஜேகேக்கும் சரி போகுது. அவர் அப்படியே உங்களோட லிப்போட கார்னரில் கிஸ் பண்ணுறாருடா. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மாமா மாமா ஐயோ ஏய் என்னடி எனக்கு ஒரு ஆசை. என்னடி ஆசை? இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆசை சொல்வா, அப்போலாம் சொல்லிக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக போவா. வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் நல்லா மோன் பண்ணிகிட்டு இருக்கீங்கடா. ஜேகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு உள்ள. ஐயோ அப்போது அவரோட கையை அப்படியே உங்கள் செஸ் கிட்ட வந்து அங்கே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களோட செஸ்ஸெல்லாம் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏய் மாமா என்ன ஐயோ ஐயோ என்னால் முடியலையே. மாமா என்ன எனக்கு உன்னை கூப்பிடணும். என்ன கூப்பிடணும்? உன்னை நான் கொக்கி மாமான்னு கூப்பிட்டுமா? என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்களை பார்க்குறடா. அவரோட 2 ஹேண்டும் உங்களோட தலைக்கு பக்கத்தில் இருக்குது. என்ன சொன்னேன்? இல்லை கொக்கி மாமானா? என்ன எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா? சென்ட்ரல் ஏஷியாவே என்னை பார்த்து பயந்துட்டுருக்குது. நீ என்னன்னா சாரி சரி மோஞ்ச அப்படி வச்சுக்காத. அப்போ நான் கூப்பிட்டுமா? கூப்பிட்டு தொலை. குக்கி மாமா வயன் அமைதியார். குக்கி மாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜேகேகே ஒரு மாதிரி சிரிப்பும் ப்ளஷும் வருதுடா. தள்ளிப்பொடி. நான் ஏன் தள்ளி போனோம்? நீ தள்ளிப்போ. இவ்வளோ நேரம் எனக்கு கீழே உட்காந்துட்டு மாமா அப்படின்னு கத்திட்டு இருந்தேன். வாய மூடு, எல்லாத்தையும் கேட்க போகுது. யாருமே இல்லை வீட்டில், அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே ஜேகே அவங்க பக்கத்தில் வந்துட்டு உங்களை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி தூங்குறாருடா. நீங்களும் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கீங்கடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் காமிச்சா நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்கடா. முழிச்சா பக்கத்தில் ஜேகே இல்லை. மாமா வயிறு வலிக்குதே ஐயோ அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே ஷவர்லேருந்து வெளியே வர்றாரு. எது ஸ்டடி? என்ன எங்கே போகிற? ஒர்க் போவானவா? ஒர்க்கா? ஆமாம், நல்ல பிரெட் ஆடு மறந்துட்டியா?
எதுக்கு இப்போ என் மூஞ்சி என்னோடய செல் பாப்பா அப்படி வச்சுட்டுருக்கு. பாப்பாவா? ஆமாம், இதே என் பாப்பா அப்படின்ட்டு உங்களோட சீக்ஸை கப் பண்ணுறாருடா. இன்றைக்கி நீ போயே ஆகணுமா? ஆமாடி, முக்கியமான டியூ இந்த மாதிரி வராங்க துபாயிலேருந்து. நான் போயிட்டு வந்துட்டு வந்துடுறேன், லஞ்சுக்கெலாம் வந்துடுறேன், சரியா? மெய்ட்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்கு பசிச்சுன்னா நீ இல்லைனா அதை ஆர்டர் போட்டுக்கோ, புரியுதா? சரி. ஜேகே அப்படின்ட்டு கிலோ வாய்ஸ். இந்த ஜிம்முன்னு நான் காலங்காலத்துலேயே வந்திருக்கான் தெரிலையே அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் அப்படியே கீழே வரீங்கடா. எங்கே போகிற? இல்லை கூப்பிட்டாங்க. என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஜஸ்ட்டு ஜேகேயோட ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. போய் எல்லாத்தையும் மறைச்சிட்டு போட்டு வா. என்ன என்ன மறைக்கணும்? நல்லா தானே இருக்குது. காலுப்பார் ரைஸ் ஃபுட்டில் தெரியுது. கழுத்துப்பார் சட்டை ரொம்ப லூஸாக இருக்குது. நான் மட்டும் இப்படி பார்த்தா போதும். போய் வேறு ட்ரெஸ் போட்டு வரியா? இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுறீங்கடா. இப்போது நம்ம ஜேகே தான்டா. அப்படியே கீழே வந்தா அங்கே நம்ம ஜிமினும் ஹோப்பு ஒரு மாதிரி நிற்கிறாங்க. எதுக்குடா நிற்கிறீங்க? இல்லாமல் தான் நைட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரிலேருந்து. யாருன்னு தெரிலப்பா, ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே இருந்துச்சு இது அப்படின்னு சொல்லும்போது ஜேகே ஒரு மாதிரி ஒரு காது ரெட் ஆகுது. எவனோ ஒருத்த சொன்னான், நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் 6 மாதத்தில், நான் அவளுக்கு ஜஸ்ட்டு கமிட்மெண்ட்டு தான், அவள் என் பொண்டாட்டி இல்லை அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜிம்மினு ஹோப்பு அப்படியே உட்காந்து காமெடி பண்ணிட்டுருக்காங்கடா. இப்போது நம்மகிட்ட அவங்க தான் ஜேகே சொல்லிட்டே அது அவனை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு சொல்ல. இப்போது அங்கே ஜெனியும் லிசாவும் தாண்டா வராங்க. ஜெனி வந்தோடனே டேங் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது, எல்லோரும் ஃபேஸும் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ நீங்கள் கீழே வரீங்கடா. லைக் ஜெகியோட ஒரு ஷர்ட்டும் ஒரு ஃபுல் பேண்ட்டு போட்டிருக்கீங்க. இப்போ வந்துட்டு மாமா அப்படின்ட்டு நீங்கள் ஜெகி பக்கத்தில் நின்றுட்டு அவரோட கையை பிடிக்கிறீங்கடா. ஜெனி அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண. ஜெனி அது வந்து இல்லை ஜங்குக், நான் வந்து யூஎஸ் போகிறேன். ஏன்னா யூஎஸ்ஸா அப்படின்ட்டு டேங் பார்க்குறாரு. அது நான் இங்கே வந்ததுக்கு இன்னொரு ரீசன், அவனை பார்த்துட்டு சில விஷயங்கள் பேசிட்டு போனந்தான். அது ஜெனி புரியுது, நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம். ஆனால் ஒரு டைம் கூட நம்ம சிரித்து பேசினதோ சாதாரணமாக வெளியே போனதோ இல்லை. பிஸ்னஸ்க்குன்னு வந்தோம், உனக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் தானே ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருந்தேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருந்ததுனால நம்ம வெளியே போனோம். ஒரு பவர் உருவாச்சு, நீயும் நானும் சேர்ந்ததுனால நிறைய பேர் நிறைய எனிமீஸை நம்ம அழித்தோம். அதை தவிர்த்து பர்சனலாக நான் உன்னை லவ் பண்ணேன்னு கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி தெரியல ஜெகே, ரொம்ப லவ் பண்ணிட்டேனோ இல்லைனா என்னென்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ட்டு நம்ம ஜெனி சொல்ல. இப்போ ஜெகே எப்படி பார்க்குறது? கவலைப்படாத ஜங்குக், இனி நான் உன் லைஃப்பில் வரமாட்டேன். நீ உன் ஒய்ஃபோட ஹாப்பியாக இரு, சரியா அப்படின்ட்டு ஜெனி சொல்ல. இப்போ லிசா அவங்க இந்த தலையாட்டுறாங்களா. இப்போ நம்ம ஜெனி கண்ணு முன்னாடியே சில விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சோம், அது உனக்கு மறந்துருச்சு ஜிமன் அப்படின்ட்டு ஜெகி பார்க்கல. அது ஜெனியும் பார்க்குறாங்க. சில விஷயங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனால் உனக்கு அது புரியாது அப்படின்னு சொல்ல. ஹோபியும் ஆமாம் ஜெனி, கண்ணு முன்னாடியே உனக்காக நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல. இப்போது நம்ம ஜிமின் அப்படியே டேங்க பார்த்தா டேங்க எதுவுமே பேசாமல் அவர் அப்படியே கீழே தாண்டா பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜெகியும் பார்த்துட்டு ஆமாம் ஜெனி, கண்ணு முன்னாடி சில விஷயங்கள் இருந்தோம், நீ என் பின்னாடி வந்துட்ட அப்படின்னு சொல்ல. இப்போ ஜெனிக்கு ஒன்றுமே புரியல. இப்போது ஜெனிக்கிட்ட ஜெகிட்ட வந்துட்டு ஐம் கோயிங் டு மிஸ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு வராங்க. நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சில்ல, அதை மறந்துட்டேன், கிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஹோபி சிரிக்கிறாரு, டிசாவும் சிரிக்கிறாங்கடா. சரி ஜேகேவை தானே கிஸ் பண்ணக்கூடாது, இப்போ என்ன வேறு யாரும் கிஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ரொம்ப நீங்கள் ஷாக் ஆகிடுறீங்க. லைக் ஜெனி உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிடுறாங்களா. எல்லோரும் ஒரு மாதிரி அவளா நீ அப்படின்ட்டு நம்ம ஜிமின் பார்க்க. கவலைப்படாத, ஜேகேவோட ஃபர்ஸ்ட் கிஸ் மேபி நானாக இருக்கலாம், பட் கடைசி கிஸ் நீயே தான் இருப்பேன், ஓகேவா? வாயன் அப்படின்ட்டு நம்ம லிசா கூப்பிட. நீங்கள் இன்னும் அப்படியே டச்சுலேயே இருக்கீங்கடா. நாளைக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். இல்லை 2 மணி நேரத்தை நான் தெளிய வச்சிடறேன் அப்படின்ட்டு ஜேகே அவரோட ஹேண்ட் எடுத்தவங்க தலையில் வைக்கிறாருடா. இப்போது ஜெனியும் லிசாவும் அந்த ஜேகே மேன்ஷன்லேருந்து வெளியே வராங்கடா. இப்போ வந்தப்போ ஜெனி லிசா சொல்லு ஜெனி, நீ காருக்கு போன வரேன் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜெனி எப்படி திரும்பினா அங்கே நம்ம டேங் தானே நின்றுட்டுருக்காரு. டேங் சொல்லுங்கள் ஜெனி, நாளைக்கு நான் யூஸ் போகிறோம்,
அங்கே என் கூட வரீங்களா? எதுக்கு ஜெனி? சோல்ஜர் காட்ஸ் வேணுமா? ம் அப்படின்னு சொல்ல, இப்போது தியாகம் ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஓகே, உங்களுக்கு எத்தனை காட்ச் வேணும்? ஒரே ஒருத்தர். ஒரே ஒரு காடா? ஓகே, எவ்வளோ நாள்? என்னோடய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அந்த காட் என் கூடயே இருப்பாங்களா? அப்படின்னு ஜெனி தியாகம் பார்க்க, தியாகம் அப்படியே அவரோட ஐபேடில் நோட் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. ஜெனி, என் லைஃப் லைன் ஃபுல்லாக அவரோட சர்நேமை நான் கேரி பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி ஒரு கார்டு இருந்தால் அனுப்புங்க அப்படின்ட்டு ஜெனி சொல்ல, தியாகம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. கிடைக்கலன்னா சொல்லுங்கள், எதை விட்டுட்டு கூடயே வந்துடுறேன், இன்சார்ஜோட ஒய்ஃபானு. எனக்கு சந்தோஷந்தான். சரி, முடிவை நாளைக்குள்ளே சொல்லுவீங்களா இல்லை இன்றைக்கி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ஜெனி கேட்டுட்டு பின்னாடி பேக்வேர்ட்லேயே அவங்க காருக்கு போகிறாங்க. அவங்க ஒரு மாதிரி அவரோட சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, காட் நாளைக்கு வந்துடுவாங்க, மேபி உங்களோட யூஎஸ் வரலாம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு இப்போ ஜெனியும் அப்படியே காரில் போயிடுறாங்களா. இது வெளியே இந்த ஜிமின் ஹோப்பியை பார்த்துட்டு ஃபைனலி எந்த பேர் சேர்க்கணுமோ அந்த பேரை சேர்த்தாச்சு. ஆமாம், சேர்த்தாச்சு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே உள்ளே வந்தா, நீங்கள் தான்டா. இப்போது எதுக்கு ஜெனி என்ன கிஸ் பண்ணாங்க? நான் கிஸ் பண்ணலை, அதான் அதுலேருந்து அவன் கிஸ்ஸுக்கு வாங்கிட்டான். அப்போ அது இன்டைரக்ட் கிஸ்ஸா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பைத்தியம் அப்படின்ட்டு ஜேகே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி அப்படின்ட்டு நீங்களும் ஜேகே நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்கடா. ஓகேடா, இதோட இந்த எஃபோட செகண்ட் ஒன் ஷாட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்ட் இது முடிஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான்டா. அண்ட் இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கோல்டன் மேக்னே எப்பவும் அதுவும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது லாஸ்ட் எபிசோட் ஒன்று தான் இருக்குது. அண்ட் நம்ம சுகாவோடது அப்புறம் நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இது அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மாஃபியாவில் சீரீஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாஃபியா சீரீஸ் போடுறேன். இல்லைனா நான் எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்கடா, நம்ம பழைய எபிசோடாக நீங்கள் பாருங்கடா. நான் இதில் நான் மாஃபியாவோட நல்லா போடுறேன்னா மாஃபியாவே நம்ம போடுவோம். நம்ம சேனல் ஃபுல்லாக மாஃபியா எஃப்எஃபாகவே போடலாம். அண்ட் இதை சாஃப்ட் கோர்னால் சாஃப்டாகவே போகலாம். எப்படி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அடுத்த எஃப்எஃப் போடலாம். அண்ட் நான் ஜிம்மினுக்கு போடலான்ட்டு இருக்கேன். ஜிம்மினுக்கு மாஃபியாவை போடலாமா இல்லைனா வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாமா அப்படின்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வியூஸ் நிறைய போடும், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புங்க, ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். அண்ட் நீங்கள் குரூப்பாக சேர்ந்து கேளுங்க. அண்ட் ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிக்கு உங்களிடம் விடை பெறுகிறேன், உங்களோட ஹேசல் அக்கா. அண்ட் பை பை வாசல் குட்டீஸ்.